திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை என் போரூரா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்தே. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் சிதம்பர சுவாமிகள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. பாண்டிய நாட்டில் மதுரையம்பதியில் சங்கப்புலவர் மரபில் தோன்றியவர் சிதம்பர சுவாமிகள் என்கிற சிதம்பர தேவர் ஆவார். இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய இவரது புலமையை பாராட்டி கவிராயர் என்ற பட்டமளித்து சிறப்பித்தனர். இலக்கிய புலமையோடு தெய்வ பக்தியும் இவரிடம் மிகுந்திருந்தது. மதுரையை அரசாலும் மீனாட்சி அம்மையை தன் உபாசன மூர்த்தியாக கொண்டு பூசித்து வந்தவர். குமாரதேவர் என்பவரை குருவாக ஏற்றுக்கொண்டு வேதாந்தம், யோக சாதனம் போன்றவற்றை பயின்றவர். வீரசைவ ஆகம முறைப்படி குருவிடமிருந்து தீக்கை பெற்று உபதேசமும் கிடைக்க பெற்றவர். ஒரு நாள் சிதம்பர தேவர் தியானத்தில் இருந்தபோது ஒரு மயில் தோகை விரித்து ஆடக் கண்டார். அதன் விளக்கத்தை தமது குருவான குமாரதேவரிடம் கேட்க, உமது உபாசன தேவியாகிய மதுரை அங்கையர்க்கனி இதனை விளக்குவாள் என்று கூறினார். உடனே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க ஓடினார் சிதம்பர தேவர். மீனாட்சி அம்மை கழிவெண்பா என்னும் பாமாலையை அம்பிகைக்கு சூட்டினார். 45 நாள் முடிவில் சிதம்பர தேவருக்கு காட்சி தந்தால் அன்னை. அதோடு வடக்கே யுத்தபுரி என்று அழைக்கப்படுகின்ற திருப்போரூர் சென்று அங்கே எம் புதல்வன் குமரனது ஆலயத்தை புதுப்பித்து பொலிவடை செய்வாயாக என்று கூறினார். மீனாட்சி அம்மையின் ஆணையை ஏற்ற சிதம்பர தேவர் அங்கிருந்து புறப்பட்டு விருத்தாச்சலம் சென்றார். அங்கே அவரது குரு குமாரதேவர் யோக நிலையில் இருக்க கண்டு அவரை வலம் வந்து வணங்கினார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பொம்மையா பாளையத்தில் சிவஞான பாளைய சுவாமிகளை தரிசித்தார். அவருடன் சில நாட்கள் தங்கி பேசி இன்புற்று பிறகு திருப்போரூரை சென்றடைந்தார். திருப்போரூரில் அவர் முதலாக தரிசித்தது வேம்படி விநாயகரை. தொட்ட காரியம் வெற்றி பெற விநாயகரின் துணை வேண்டுமே. அதனால் விநாயகரின் அனுக்கிரகத்தை முதலில் பெற்ற பிறகு அன்னை மீனாட்சி குறிப்பிட்ட கந்தன் ஆலயத்தை தேடும் முயற்சியை மேற்கொண்டார். அப்போதெல்லாம் திருப்போரூரில் காணும் திசையெங்கும் பனங்காடாகவே இருந்தது. அந்த காட்டில் கந்தனை தேடி அலைந்த போது ஒரு பெண் பனைமரத்தின் கீழே சுயம்பு மூர்த்தியாக கந்தவேல் காட்சியளிப்பதைக் கண்டு பேரானந்தம் அடைந்தார். வேம்படி விநாயகர் கோயிலில் தங்கி அங்குள்ள வல்லையார் ஓடை என்னும் குளத்தில் தினமும் நீராடி கந்தனை வழிபட்டு வந்தார். இப்படி இருக்கையில் தான் கந்தனுக்கு கோயில் எழுப்புவதற்கான சந்தர்ப்பமும் தேடி வந்தது. வழிப்பறி கொள்ளையர் சிலர் சிதம்பர தேவரிடம் தங்களது கைவரிசையை காட்ட முயன்றனர். முருகப்பெருமான் சும்மா இருப்பாரா? திருட வந்தவர்களுக்கு பார்வை பறிபோனது. தவறை உணர்ந்து சிதம்பர தேவரின் காலில் விழுந்து கதறி அழுதனர். கொள்ளையடிப்பதை இன்றோடு விட்டுவிடுங்கள். திருடி சேகரித்த பொருளை இங்கு அமைய போகும் கந்தன் ஆலய திருப்பணிக்கு காணிக்கையாக அழியுங்கள். முருகன் உங்களுக்கு மீண்டும் பார்வையை வழங்குவார் என்றார் சுவாமிகள். கொள்ளையர்களுக்கும் தாங்கள் அதுவரை கொள்ளையடித்த பொருட்கள் கந்தனது திருவடியில் காணிக்கை ஆக்குவதாக சத்தியம் செய்து அதை கொடுத்தனர். என்ன ஆச்சரியம்! அக்கணமே அவர்களுக்கு பார்வை திரும்ப கிடைத்தது. முருகன் நிகழ்த்திய அற்புதத்தை அனுபவபூர்வமாக கண்ட கொள்ளையர்கள் கோயில் எழுப்பும் திருப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வந்தனர். இந்நிலையில் ஒரு நாள் சிதம்பர தேவரை காண நேரில் வந்தார் முருகப்பெருமான். அதுவும் அவரின் குருவான குமாரதேவர் உருவில். குருதான் வந்திருக்கிறார் என்று எண்ணி மகிழ்ந்து அவரை வரவேற்றார் சிதம்பர தேவர். தாம் திருப்போரூர் வந்த கதையையும் சொன்னார். குமாரதேவர் வடிவில் வந்த குகப்பெருமான் தமது திருக்கரத்தால் சிதம்பர தேவரது நெற்றியில் திருநீரிட்டு நயன தீக்கை செய்தார். அப்போது முன்பே அங்கு முருகனின் ஆலயம் இருந்த அமைப்பு சிதம்பர தேவர் மணக்கண் முன் காட்சியளித்தது. குருவின் வருகையையும் அதனால் தமனுக்குள் உண்டான மாற்றத்தையும் கண்டு வியந்தார் சிதம்பர தேவர். அது பற்றி குருவிடம் கேட்க முயன்ற போது அவர் சற்றென்று அங்கிருந்த சுயம்பு மூர்த்தியினுள் புகுந்து மறைந்தார். அதை கண்ட சிதம்பர தேவர் கந்தனே குருவடிவில் வந்ததை அறிந்து பேரானந்தம் கொண்டார். விரைவில் கோயில் கட்டும் திருப்பணிகளை தொடங்கினார். அருணகிரியார் காலத்தில் சிறப்புற்று விளங்கி அவர் தமது திருப்புகளில் பாடி பரவசப்பட்ட திருப்போரூர் முருகன் ஆலயம் மீண்டும் சிதம்பர தேவரால் உலகுக்கு தெரிய ஆரம்பித்தது. இதற்கிடையில் முருகனின் அருளால் பல அற்புதங்கள் பலவும் நிகழ்த்த ஆரம்பித்தார் சிதம்பர சுவாமிகள்.
தீராத நோய்களுடன் வந்தவர்கள் அவர் தந்த திருநீரால் குணம் பெற்றார்கள். மக்களும் அவரை திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்றே அழைக்க ஆரம்பித்தனர்கள். திருப்பணிக்கு தேவையான பொருள்களை பக்தர்களை தேடி வந்து கொடுத்தார்கள். இதனால் தங்கு தடையின்றி வேகமாக எழுந்தது திருப்போரூர் முருகன் கோயில். கண்ணுவப்பேட்டையில் தனக்கென்று பூசை மடம், ஒடுக்க அறை முதலியவற்றையும் அமைத்துக் கொண்டார் சிதம்பர சுவாமிகள். முருகன் கோயிலில் கற்பகிரகம், அந்தராலம், மகா மண்டபம் ஆகிய திருப்பணிகளுடன் பரிவார மூர்த்தங்களையும் பிரதிஷ்டை செய்தார். மூலவர் சன்னதி அருகில் உள்ள மண்டபத்தில் தெற்கு நோக்கி இவர் அமைந்த யந்திர சாவனம் மிகவும் பெருமை வாய்ந்தது. வேறு எந்த முருகன் ஆலயத்திலும் காண இயலாத இந்த அமைப்பை சுவாமிகள் இங்கே அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த யந்திரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி, தேவசேனை, சிவபிரான், உமாதேவி, சண்டீசர், அஷ்டதிக்கு பாலகர்கள், பைரவர் ஆகியோர்களுக்கு உரிய பீச்சாசர மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன. திருப்போரூர் கந்தபெருமானுக்கு கற்கோயில் கட்டியது போல சொற்கோயில் ஒன்றையும் உருவாக்கினார் சிதம்பரம் சுவாமிகள். வேதசாரம், ஆகம விதி, சாத்திர உண்மை, தோத்திர விருப்பம், கந்தவேல் கருணை முதலான அனைத்தும் அடங்கிய பாடல்களின் தொகுப்பான திருப்போரூர் சன்னதி முறை என்னும் அற்புதமான பிரபந்தம்தான் அது. இந்த தோத்திர தொகுப்பில் பிள்ளை தமிழ், அலங்காரம், மாலை, தூது, ஊசல், பள்ளி எழுச்சி, திருவடிப்பற்று, சித்தொளி, சிற்சுகம் போன்ற பாவைகளுடன் கூடிய 726 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சன்னதி முறை என்னும் புதிய வடிவத்துக்கு இதுவே முதல் இலக்கியமாகும். இதிலுள்ள பிணி நீக்கும் பதிகம், மழை பதிகம் போன்றவற்றை திருப்போரூர் கந்தபெருமானின் பேர் அருளை காட்டும் தோத்திரங்களாகும். 19ஆம் நூற்றாண்டில் தமிழில் எண்ணற்ற பதிப்புகளுடன் வெளிவந்த ஒரே நூல் இதுவாகும். இதன் பிரதிகள் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் மியூசியம் மற்றும் பாரிஸில் உள்ள மியூசியம் ஆகியவற்றில் உள்ளன. முருகனுக்காகவே தமது வாழ்வை அர்ப்பணித்து அருந்தமிழுக்கும் சேவையாற்றிய சிதம்பரம் சுவாமிகள் ஒரு வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தன்று தமது ஒடுக்க அறைக்குள் சமாதியுள் நின்று பரிபூரணத்தை அடைந்தார். அதே நேரம் திருக்கோயிலில் தமது உருவத்தை காட்டி உச்சிமேல் குவித்த கைகளோடு மூலஸ்தானத்துக்குள் சென்று இறைவனோடு இரண்டர கலந்தார். சுவாமிகள் முக்தி அடைந்தது 1659ஆம் ஆண்டு என்று தெரிய வருகிறது. மதுரை மீனாட்சியம்மை கலிவெண்பா, நெஞ்சு விடுத்தூது, திருப்போரூர் சன்னதி முறை, பஞ்சாதிகார விளக்கம் ஆகியவற்றை சிதம்பரம் சுவாமிகள் இயற்றிய நூல்களாகும். வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், கொலை மறுத்தல், அவிரோத உந்தியர், ஒளிவில் ஒடுக்கம், திருவாசகத்துக்குள் ஒரு பாடல் ஆகியவை இவர் எழுதிய உரை நூல்களாகும். சுவாமிகளது விரிவான சரித்திரம் புரசை அஷ்டாவதானம் சபாபதி முதலியார் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. இன்று அவரது குருபூசனை. அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். போற்றுவோம் நம